ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். பாலிட்டியில யூனியன் லெஜிஸ்லேட்டரோட லாஸ்ட் பார்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. இந்த டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையுமே நீங்க டீட்டெயிலா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா புக்ல இல்லாத நிறைய விஷயங்கள் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். இதுக்கான ரெஃபரன்ஸ் அப்படின்றது லக்ஷ்மிகாந்த் புக்ல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது குரூப் ஒன்னுக்குலாம் படிக்கிறவங்க கட்டாயமா இந்த 6 வீடியோயும் கண்டிப்பா படிச்சே ஆகணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட். ஒரு பில் வந்து எப்படி சட்டமா மாறுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னென்ன டைப் ஆஃப் பில் இருக்கு, ஒவ்வொரு பில்லுக்கும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத டீடைலா பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் நமக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். இப்ப வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். சட்டமன்ற நடைமுறை அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு பில் அப்படிங்கிறது சட்டமா மாறுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு இடையில டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வேற என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு கமிட்டி மூலமா அந்த பில்ல வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. அதை தான் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சட்டமன்ற நடைமுறை அப்படின்னு சொல்றோம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மசோதா சட்டமா மாறுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதை தான் நம்ம சட்டமன்ற நடைமுறை லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்றோம். மசோதா பில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பில் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒண்ணு புதுசா ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா பழைய இருக்கக்கூடிய சட்டத்தை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்காக இந்த பில் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுவாங்க. இதுதான் சிம்பிளா மசோதா அப்படிங்கிறது. இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்பி வந்து இந்த மசோதாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க. இல்லைன்னா கம்ப்ளீட்டா அதை ரிஜெக்ட் பண்றாங்களா, சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அந்த பில் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்னவா மாறிடும்? லா, சட்டமா மாறிடும். இதுதான் மசோதா பில் அப்படிங்கிறது. இது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். பொதுவா 2 பில் உண்டு. ஒன்னு பப்ளிக் பில், இன்னொன்னு பிரைவேட் பில். அதாவது பொது மசோதா, தனிப்பட்ட மசோதான்னு 2 இருக்கு. யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பப்ளிக் பில்லா இருந்தா மினிஸ்டரா இல்ல ஏதாவது ஒரு எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. பிரைவேட் பில்லா இருந்துச்சுன்னா மினிஸ்டரை தவிர மற்ற இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இது யார் அஃபெக்ட் பண்ணுவோம்? பப்ளிக் பில் அப்படின்னா மொத்த பப்ளிக்குக்கும் உரியதா இருக்கும். ஆனா பிரைவேட் பில் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்காகவோ இல்லைன்னா ஒரு ஸ்பெசிபிக் குரூப்புக்காகவோ கொண்டு வரக்கூடிய பில்லு தான் பிரைவேட் பில் அப்படிங்கிறது. இது பாஸ் ஆகுறதுக்கு, பப்ளிக் பில் பாஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா பிரைவேட் பில் வந்து அதே மாதிரி பாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரேரா தான் அந்த பில் அப்படிங்கிறது பாஸ் ஆகும். இதுக்கான நோட்டீஸ் பீரியட், பப்ளிக் பில்கான நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிறது 7 days, அதாவது 7 நாள் மட்டும்தான். ஆனா பிரைவேட் பில்கான டைம் பீரியட் என்ன அப்படின்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துடணும். பப்ளிக் பில்கான நோக்கம் என்ன அப்படின்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது பொதுநல நோக்கத்தோட அந்த பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா பிரைவேட் பில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட இல்ல குறிப்பிட்ட ஒரு நலனுக்காக தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்னென்ன டைப் ஆஃப் பில்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டினரி பில், அடுத்து மணி பில், அடுத்து பினான்சியல் பில், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஆர்டினரி பில் அப்படிங்கிறது மணி சம்பந்தப்பட்டது இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சட்டமா மாற்றணும்னு கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பில்லு தான் ஆர்டினரி பில் அப்படிங்கிறது. மணி பில், பண மசோதா அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மணி ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் மணி பில்னு கொண்டு வராங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சட்டமா கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா மணி பில் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து பினான்சியல் பில். பினான்சியல் பில் அப்படிங்கிறது மணி பில்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதாவது மணி பில் அப்படிங்கிறது ஆர்டிகல் 110ல குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே மணி பில்லுக்கு கீழே வரும். அது தவிர்த்தி மத்த ஏதாவது ஒரு விஷயங்கள் மணி ரிலேட்டடா வந்துச்சு அப்படின்னா அது பினான்சியல் பில்லுக்கு கீழே வரும். அடுத்து லாஸ்டா உள்ளது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு இது வந்து லாவா இருக்கு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல, அதுல ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு கொண்டு வருவாங்க. சோ இதுல ஒவ்வொரு பில்லுக்கும் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஆர்டினரி பில் மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த ஆர்டினரி பில்ல இருந்து கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும் அடுத்தடுத்து வரக்கூடிய பில். ஸோ ஆர்டினரி பில்ல ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த பில்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டினரி பில் பாஸ் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீடிங்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அடுத்து செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படிங்கிறத ஒரு ஹவுஸ்ல பண்ணுவாங்க. இது வந்து எங்கனாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, இல்ல ராஜ்யசபால இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி.
ஒரு ஹவுஸ்ல கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படிங்கறத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஹவுஸ்க்கு பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஹவுஸ்ல இதே மாதிரி 3 ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயும் ஓகே ஆச்சு அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த பில் அப்படிங்கிறது சட்டமா மாறும். இப்போ ஒவ்வொரு ப்ரொசீஜர்ல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன பண்றாங்க அப்படிங்கறது டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீடிங்கிறது முதல் வாசிப்பு. இல்ல இந்த ஸ்டேஜ்ல தான் அந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும். அந்த மெம்பர் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த பில்லையை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒன்ஸ் அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ற ஸ்டேஜ்ல ஜஸ்ட் அந்த பில்லோட டைட்டிலையும் என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத மட்டும் தெளிவா அந்த ஹவுஸ்ல சொன்னா போதும். வேற எந்த விதமான டிஸ்கஷனும் இந்த ஸ்டேஜ்ல பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கசட்ல வந்து அதை பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா முன்னாடியே கசட்ல பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ல ஜஸ்ட் ஓவரால் அது என்ன அப்படிங்கறத மட்டும் சொல்லுவாங்க. பெர்மிஷன் அப்படிங்கிறது வாங்க தேவையில்ல. ஸோ ரெண்டு கேசஸ் தான். ஒன்னு இன்ட்ரடக்ஷன் பண்ண போறேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு அது என்ன டைட்டில் பர்பஸ் அப்படிங்கறத சொல்லிட்டு கசட்ல பிரிண்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கசட்ல பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான பெர்மிஷன் எதுவுமே வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் அந்த பில்லை பத்தி என்ன அப்படிங்கிறது ஓவராலா லைட்டா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அந்த இதுல கொடுத்துப்பாங்க பார்லிமெண்ட்ல. ஸோ இது தெளிவா இருக்கணும். நம்ம தமிழையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண மசோதா அப்படிங்கிறது பாராளுமன்றத்துல எந்த அவையிலனாலும் அறிமுகப்படுத்தலாம். மாநிலங்களவை, மக்களவை எந்த அவையிலனாலும் இதை வந்து அறிமுகப்படுத்தலாம். மசோதா அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறவங்க கிட்ட அனுமதி அப்படிங்கறத கேட்கணும். அனுமதி கேட்டு அதுக்கப்புறம் அந்த சட்டமன்றத்துல அவங்க எதை பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணும். ஜஸ்ட் அந்த மசோதாவோட தலைப்பு என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கறத மட்டும் தான் அவங்க சொல்லணுமே தவிர ஃபுல்லா எந்த விவாதமும் அதுல பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பத்திரிகையில வந்து வெளியிடுவாங்க. ஒருவேளை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்திய கெசட் அதாவது செய்தித்தாள்ல வந்து நேரடியாக வெளியிடலாம். அப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான பெர்மிஷனும் அவங்க வந்து கேட்கறதுக்கு தேவையில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீடிங்ல அவங்க பண்ணக்கூடியது. அடுத்து செகண்ட் ரீடிங். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இதுல வந்து ஒரு 3 பார்ட் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா ஜெனரல் டிஸ்கஷன், பொது விவாதம், அடுத்து கமிட்டி ஸ்டேஜ், குழு கட்டம், அடுத்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ், கருத்தரங்க கட்டம் அப்படின்னு ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் டிஸ்கஷன். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பில்லோட பிரிண்டட் காப்பிய எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இதோட மெயின் ஐடியா என்ன அப்படிங்கறத மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பில்லோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்றத உடனேயும் அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா லேட்டா கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்ல செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பலாம், இல்ல ஜாயிண்ட் கமிட்டிக்கு அனுப்பலாம். பப்ளிக் ஒப்பீனியன் என்னன்னு கேட்கறதுக்காக சர்க்குலேட் பண்ணலாம். அப்ப இது வந்து அதனால அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, ஜெனரலா டிஸ்கஸ் பண்றாங்க. ரொம்ப டீட்டெயிலா அந்த பில்லை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம ஜெனரலா அந்த பில்ல என்ன இருக்கு, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. சோ அந்த டிஸ்கஸ் பண்ண உடனே அவங்க யாருக்கெல்லாம் அனுப்புறாங்க, ஒண்ணு தேர்வு குழுக்கு அனுப்புறாங்க, அப்படி இல்லைன்னா கூட்டு ஜாயிண்ட் கமிட்டி இரு சபைகளை இந்த கூட்டு குழுவுக்கு அனுப்புறான், அப்படி இல்லைன்னா பொதுமக்களோட கருத்தை பெறதுக்காக அதை சர்க்குலேட் பண்ணலாம். இப்படி எது வேணாலும் பண்ணுவாங்க இந்த பொது விவாதம் ஜெனரல் டிஸ்கஷன்ல. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ், கமிட்டி ஸ்டேஜ் அப்படிங்கிறத இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு கமிட்டிக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க தான் இதை டீட்டெயிலா கிளாஸ் பை கிளாஸா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பிரிவா அந்த பில்லை பத்தி ஸ்டடி பண்றாங்க. ஸ்டடி பண்ணி அதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா இல்லையாங்கிறத குறிப்பிடுறாங்க. கம்ப்ளீட்டா அவங்க அதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு அந்த கமிட்டியை அந்த ரிப்போர்ட்டை என்ன பண்றாங்க, திருப்பி அந்த ஹவுஸுக்கே அனுப்புறாங்க. இதுதான் கமிட்டி ஸ்டேஜோட வேலை. அடுத்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ், கருத்தரங்க கூட்டம். இப்போ அந்த கமிட்டி ஒவ்வொரு கிளாஸா ஸ்டடி பண்ணி அவங்களோட ஒப்பீனியனை ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்பதான் என்ன பண்றாங்க, அந்த மொத்த ஹவுஸும் இதை பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்றாங்க. ஒவ்வொரு பிரிவா எடுத்து டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இப்போ அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன பண்ணலாம், ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாமா அப்படிங்கிறத சொல்லலாம். அப்புறம் ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியா ஓட் அப்படிங்கிறது எடுப்பாங்க. இந்த ஓட்டோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா ஆல்ரெடி பார்ட் 4லயே நம்ம டீட்டெயிலா பார்த்திருப்போம். ஸோ கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல தான் ஓட்டிங் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. எல்லாரோடைய கருத்தையும் கேட்டு என்ன ஓட் அப்படிங்கிறத அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இதுல ஓட் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் என்ன பண்றாங்க, அடுத்து தேர்ட் ரீடிங் அப்படிங்கிறத கொண்டு போறாங்க.
ஸோ இந்த தேர்ட் ரீடிங்ல என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு அத வந்து அக்செப்ட் பண்ணலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம். மத்தபடி எந்த விதமான சேஞ்சஸும் இதுல பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல, கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல. ஏன்னா ஒவ்வொரு பிரிவா தனித்தனியா எடுத்து டிஸ்கஸ் பண்ணி அந்த தனித்தனி பிரிவுக்கும் என்ன பண்ணாங்க, ஓட் அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. ஸோ அப்ப இந்த தேர்ட் ரீடிங்ல இந்த பில்ல நீங்க அக்செப்ட் பண்றீங்களா, ரிஜெக்ட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஓட் எடுப்பாங்க. இல்ல எந்த விதமான சேஞ்சஸும் கொண்டு வரதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, அடுத்த ஹவுஸுக்கு பாஸ் பண்றாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரீடிங்ல ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்றாங்க. 2வது ரீடிங்ல என்ன பண்றாங்க, கமிட்டிக்கு குடுத்து அதுல ரிப்போர்ட்ட வாங்கி ஒவ்வொரு பிரிவா எம்பிஸ் எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லி ஓட் எடுக்குறாங்க. 3வது ரீடிங்ல இந்த பில்லு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஓட் எடுக்குறாங்க. இப்ப அத அப்படியே 2வது ஹவுஸ்க்கு பாஸ் பண்றாங்க. செகண்ட் ஹவுஸ்ல இதே 3 ஸ்டேஜ ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படிங்கிறத ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 4 சாய்ஸஸ் இருக்கு. ஒண்ணு அந்த பில் அப்படியே பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணி அதை அப்படியே திருப்பி அனுப்பலாம், இல்லைன்னா எதுவுமே பண்ணாம அதை அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்கலாம். அப்ப என்னெல்லாம் பண்ணலாம், மசோதாவை அப்படியே நிறைவேற்றலாம், திருத்தங்கள் ஏதாவது இருந்தா பண்ணி அதை அந்த சபைக்கு அப்படியே திருப்பி அனுப்பலாம், அதை நிராகரிக்கலாம், எதையுமே செய்யாம நிலுவையில வச்சிருக்கலாம். இதுல ராஸ் 2 ஸ்டேஜ்ல பண்ணாங்க. ஒண்ணு நிராகரிச்சாலோ இல்ல நிலுவையில வச்சிருந்தாலோ அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்ன அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங். ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது இப்போ ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே ஜாயிண்ட் சிட்டிங்க்கு அழைப்பாங்க நம்ம ஜனாதிபதி. 2 ஹவுஸ்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் கூட்டி வச்சு அந்த பில்லை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுல மெஜாரிட்டி பாஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து சட்டமா மாற்றுவாங்க. அதே இது அந்த பெண்டிங்ல போட்டாங்க அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ரெஸ்பாண்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே வரல அப்படின்னா 6 மாசம் முடிஞ்சதும் மறுபடியும் ஜாயிண்ட் சிட்டிங் கலைப்பாரு ஜனாதிபதி. அப்ப அப்பயும் அந்த மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பில்லா பாஸ் ஆகும். அப்ப இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் 1ல பாஸ் பண்ணுவாங்க, அடுத்து ஹவுஸ் 2ல பாஸ் பண்றாங்க. சப்போஸ் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா உடனே ஜாயிண்ட் சிட்டிங் வைப்பாங்க. இல்ல கிடப்புல போட்டாங்க அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கறத வைக்கிறாங்க. அந்த ஜாயிண்ட் சிட்டிங்ல மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அது சட்டமா மாறும். இல்லைன்னா அது அப்படியே வந்து அந்த மசோதா அப்படிங்கிறது பாஸ் ஆகுது, அது அப்படியே ஃபெயில் ஆயிரும். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க கொண்டு போறாங்க, பிரசிடென்ட்டோட அசன்ட்டுக்கு கொண்டு போவாங்க. அவர் இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு ஒரு 3 ஒப்பீனியன் இருக்கு அவருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை அதை அப்படியே அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து சட்டமா மாறிடும். அப்படி இல்ல வித்ஹோல்டு த பில் அப்படின்னா பில் வந்து அப்படியே ஃபெயில் ஆயிரும். அங்கீகாரம் எதுவும் வழங்காம இருந்தாரு அப்படின்னா அந்த மசோதா வந்து செல்லாது. அப்ப வந்து பில் வந்து பாஸ் பண்ண முடியாது, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறுபடியும் ரீகன்சிடரேஷனுக்காக அந்த ஹவுஸுக்கு திருப்பி அனுப்புவாரு. இப்போ ஒருவேளை அந்த ஹவுஸ் மறுபடியும் சேம் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரசிடென்ட் அவங்களோட அப்ரூவல் கொடுத்துதான் ஆகணும். அப்ப அவர் ஒரு வாட்டி மட்டும் தான் பில்லை ரிட்டர்ன் பண்ண முடியுமே தவிர மறுபடியும் அதே பில் அவர்கிட்ட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அப்ரூவல் கொடுத்துதான் ஆகணும். அப்ப பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன சாய்ஸ் எல்லாம் இருக்கு, ஒண்ணு பில்லை அப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னா வித்ஹோல்ட் பண்ணலாம், இல்ல ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஹவுஸ் திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ரூவல் அப்படிங்கிறத கொடுத்துதான் ஆகணும். அப்ப இந்த 3 மட்டும் தான் பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒப்பீனியன், அவரோட ஆப்ஷன் இது மட்டும்தான். அதாவது 2வது ஹவுஸுக்கு எப்படி ஒரு 4 ஆப்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணுதான் அவர் தெரிவிக்கணும். அதை பேஸ் பண்ணி அந்த சட்டமா மாறுதா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜை தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த விஷயம் வந்து சட்டமா மாறுது. ஸோ அவ்வளவு ஈஸியா யாராலையும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட முடியாது. இதுதான் ஆர்டினரி பில்லுக்கான ப்ரொசீஜர். ஸோ இது தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப 2வது பாசிங் ஆஃப் மணி பில், பண மசோதா. அப்போ பண மசோதா அப்படிங்கிறது என்னது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆர்டிகிள் 110ல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. அது ரிலேட்டடா ஒரு பில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுதான் மணி பில், பண மசோதா அப்படின்னு நம்ம சொல்றோம். பண மசோதால யார் மட்டும்தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மினிஸ்டர் மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும், லோக்சபால மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அது யாரோட பெர்மிஷனோட, பிரசிடென்ட்டோட பெர்மிஷனோட.
அப்ப ஆர்டினரி பில்லுக்கும் மணி பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டிஃபரன்ஸ் என்னது? இது லோக்சபால மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். மினிஸ்டர் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் அப்படிங்கிறது தேவை. இது ஆர்டினரி பில்லுக்கு அந்த மாதிரி பெர்மிஷன் எதுவும் தேவையா? எதுவுமே தேவையில்ல. டைரக்டா அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ்ல இருக்க மெம்பர்ஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலயே லோக்சபால மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். மினிஸ்டர் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இதை டிசைட் பண்ணக்கூடியது யாரு? இது வந்து மணி பில்லா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடியது யாரு? ஸ்பீக்கர். ஒன்ஸ் ஸ்பீக்கர் டிசிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருமே அந்த டெசிஷனுக்கு கொஸ்டின் கேட்க முடியாது. இப்போ ஸ்பீக்கர் தான் இந்த மசோதா மணி பில்லா பண மசோதாவா இல்லையா அப்படிங்கறத முடிவு பண்ணக்கூடியது. அப்ப இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இது ரொம்ப 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 முக்கியம். அடுத்து ராஜ்யசபால இதுல என்ன அப்போ ராஜ்யசபாக்கு இதுல என்ன ரோல் இருக்கு அப்படின்னா, இப்ப லோக்சபா மணி பில்ல வந்து பாஸ் பண்ணி எங்க அனுப்புறாங்க? ராஜ்யசபாக்கு அனுப்புறாங்க. இப்ப ராஜ்யசபா நம்ம முன்னாடி ஆர்டினரி பில்லுக்கு 4 ஆப்ஷன் இருந்துச்சுல, அதுல இது மாதிரி எந்த ஆப்ஷனும் இதுல யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் கொடுக்கலாமே தவிர, அதை ரிஜெக்ட் பண்ணவோ, அதுல எதுவும் திருத்தங்கள் பண்றதுக்கோ, வித்கால் பண்றதுக்கோ எந்த விதமான பவரும் அவங்களுக்கு கிடையாது. ஏதாவது பரிந்துரைகள் மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். இதுதான் ஆர்டினரி பில்லுக்கும் மணி பில்லுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அடுத்து இந்த ராஜ்யசபா என்ன பண்ணும்? கண்டிப்பா 14 நாளைக்குள்ள அந்த பில்ல வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கான பவர் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னோம்ல, அதை அக்செப்ட் பண்றது ரிஜெக்ட் பண்றது லோக்சபா தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அக்செப்ட் பண்ணணும்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. லோக்சபா வந்து சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸோட அந்த பில் பாஸ் ஆகும். இல்லைன்னா அவங்க எப்படி டிசைட் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த பில் பாஸ் ஆகும். இப்போ ஒருவேளை 14 நாளைக்குள்ள ராஜ்யசபா அந்த பில்ல பாஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த பில் வந்து பாஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ராஜ்யசபால ஒப்பீனியன் என்ன கேட்கணும் அப்படிங்கறத அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காவே பில் அப்படிங்கறத பாஸ் பண்ணிடுவாங்க. இதான் மணி பில் அப்படிங்கிறது. இதுல பிரசிடென்ட்டோட ரோல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஹவுஸ் வந்து 2 ஹவுஸ்லயும் வந்து மணி பில் பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் அவருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு கிவ் அசென்ட், அதாவது அனுமதி வழங்குறது, இன்னொன்னு அனுமதி மறுத்தல். திருப்பி மட்டும் அனுப்ப முடியாது. ஏன் திருப்பி அனுப்ப முடியாது? அவரோட பெர்மிஷனோட தானே நம்ம மணி பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அதனால அந்த நம்ம மணி பில்ல என்ன பண்ண முடியாது? பிரசிடென்ட் திருப்பி அனுப்ப முடியாது. அப்ப இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ஆர்டினரி பில்லுக்கும் மணி பில்லுக்கும் இல்லைய டிஃபரன்ஸ். இன்னும் ஒருக்க லைட்டா மணி பில்ல பாத்துக்கலாம். அந்த மணி பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மணி பில் அப்படிங்கிறது ஆர்டிகல் 110க்கு ரிலேட்டடா உள்ளதை டீல் பண்றது. யார் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? மினிஸ்டர் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். பிரசிடென்டோட பெர்மிஷனோட தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். மணி பில்லாம் இல்லையாங்கிறத யார் டிசைட் பண்ணுவா? ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ராஜ்யசபாக்கு இதுல என்ன பவர் இருக்கு? ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு. வேற எதுவுமே பண்ண முடியாது. அந்த ரெக்கமெண்டேஷனையும் எவ்வளவு நாளைக்குள்ள திருப்பி அனுப்பணும்? அந்த பில்ல 14 நாளைக்குள்ள திருப்பி அனுப்பணும். அப்படி திருப்பி அனுப்பல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த பில் அப்படிங்கிறது லோக்சபால பாஸ் பண்ணிடுவாங்க. ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்றதும் ரிஜெக்ட் பண்றதும் லோக்சபாவோட இஷ்டம். அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அப்ப ராஜ்யசபாக்கு பரிந்துரை பண்றதுக்கான உரிமை மட்டும்தான் இருக்கு. பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர்லாம் இருக்கு? ஒண்ணு அனுமதி வழங்கலாம், இல்லைன்னா அதை அப்படியே வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அனுமதியை வழங்கலாம், இல்லைன்னா மறுக்கலாம். திருப்பி அனுப்ப முடியாது. உங்களுக்கு அப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து பாசிங் ஆஃப் ஃபினான்ஸ் பில். இப்போ ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது அதாவது இதுல 2 கேட்டகரி இருக்கு. ஃபினான்ஸ் பில் 1, ஃபினான்ஸ் பில் 2 அப்படிங்கிறது இருக்கு. இது கவர்மெண்டோட இன்கம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, அது ரிலேட்டடா ஏதாவது ஒரு பில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்றோம். நம்ம பட்ஜெட் பார்த்தோம்ல, என்னென்ன செஷன்ல பட்ஜெட் செஷன் ஒன்று பார்த்தோம். அது கீழே என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஒரு பட்ஜெட்டை கொண்டு வராங்கன்னு பார்த்தோம். அதுல லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த ஃபினான்ஸ் பில் தான். ஸோ அந்த ஃபினான்ஸ் பில்லையும் 2 கேட்டகரி இருக்கு. ஃபினான்ஸ் பில் 1, ஃபினான்ஸ் பில் 2. நிதி மசோதா 1, நிதி மசோதா 2 இருக்கு. இதுல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது லைட்டா வேரி ஆகும். ஃபினான்ஸ் பில் 1 அப்படிங்கிறது மணி பில்லும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். லோக்சபால மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனோட தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இது ஆர்டினரி பில்லுக்கான ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ் மட்டும் தான் மாறும். மற்றபடி எல்லா ப்ராசஸும் ஆர்டினரி பில்லுக்கு பார்த்தா அதே ஸ்டெப் தான்.
லோக்சபா அதாவது நம்ம ஆர்டினரி பில்க்கு என்ன பண்ணுவோம், லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஃபினான்சியல் பில் அப்படிங்கிறது லோக்சபால மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது தேவை. ஸோ அவர் பரிந்துரையோட பேர்ல தான் ஃபினான்ஸ் பில் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா ஆர்டினரி பில்லுக்கு அப்படி கிடையாதுல்ல. பட் அதுக்கு அடுத்ததுல இருந்து எல்லாமே ஆர்டினரி பில்லுக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங், அந்த ஓட் எடுக்கிறது, ராஜ்யசபாவுக்கும் அதே பவர் தான். ஒரு 4 பவர் பார்த்தோம்ல, அதே இதை பண்ணலாம். பிரசிடென்ட்டும் அதே விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். அந்த 3 விஷயங்களை திருப்பி அனுப்புறது எல்லாமே பண்ணலாம். அப்போ இதுதான் ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது. இது செகண்ட் கேட்டகரியில என்னெல்லாம் வருது, இதை அப்படியே ஆர்டினரி பில் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இதுல மாறும். அதாவது 2 ஹவுஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எது சேஞ்சஸ் ரிஜெக்ட் பண்ணனாலும் அந்த 2 ஹவுஸ்லயும் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் சிட்டிங்கும் உண்டு. பிரசிடென்ட்டுக்கான அந்த 3 பவரும் உண்டு. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனும் எடுத்துக்கணும். அவர் பரிந்துரைச்சா மட்டும்தான் அதை அடுத்த ஹவுஸ்க்கு அப்படியே பாஸ் பண்ண முடியும். இதே ஃபினான்ஸ் பில் 1ல நம்ம என்ன பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது யாரோடது தேவை, பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் தேவை, பரிந்துரை தேவை அப்படின்னு பார்த்தோம். ஆனா ஃபினான்ஸ் பில் 2ல எப்ப பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் தேவை, கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல தான் பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது தேவை. ஸோ எல்லா பில்லும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்து ஒரு மசோதாவை கொண்டு வராங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வரும். இது வந்து 2 சபையிலுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். லோக்சபாலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஆனா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், மாநில சட்டமன்றங்கள்ல இதை வந்து அறிமுகப்படுத்த முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை திருத்துறதுக்கான உரிமை இருக்கு. எந்த விதமான ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், மாநில சட்டமன்றத்துக்கும் அது கிடையாது. இதை யார் வேணாலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். மினிஸ்டரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், எம்பியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இதுக்கு பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் எதுவுமே தேவையில்லை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஒவ்வொரு ஹவுஸ்லயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட அந்த பில் வந்து பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கான கண்டிஷன் என்ன, சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டியா. அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு 50% மேல இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஹவுஸ்ல மொத்த மெம்பர்ஸ்ல 50% பேர் இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதே மாதிரி எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அதுல 2/3 மெம்பர்ஸ் வந்து இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ 545 மெம்பர்ஸ் தான் அந்த ஹவுஸோட மொத்த ஸ்ட்ரென்த் அப்படின்னா அதுல 50% ஆஃப் மெம்பர்ஸ்னா எவ்வளோ, 273 மெம்பர்ஸ் இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதே மாதிரி இப்ப 420 பேர் தான் பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அதுல 2/3 மெம்பர்ஸ் வந்து இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இப்போ 420 × 2/3 போட்டா எவ்வளவு வரும், நமக்கு 280 அப்படிங்கிறது வரும். ஸோ அவ்வளோ மெம்பர்ஸ் வந்து இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா அந்த பில் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிரும். இதுதான் இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டில. ஓகே, இதுல இன்னொரு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இல்ல 2 லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கு இடையில ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான ஜாயின்ட் செஷனும் வந்து வைக்க மாட்டாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிற அதாவது ரிஜெக்ட் பண்ணாலும் இல்லைன்னா அப்படியே எதுவுமே பண்ணாம கடப்புல போட்டிருந்தாங்க அப்படின்னாலும் ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிற ஒண்ண ஜனாதிபதி 2 ஹவுஸையும் அழைச்சி ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வருவாரு. பட் இங்க அந்த மாதிரி ஜாயின்ட் செஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இங்க கிடையாது. எதுல, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஓகேவா, இன்னொரு டவுட் இருக்கும். நம்ம இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஒருவேளை ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை இங்க சட்ட திருத்தம் பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட்டோட அப்ரூவல் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பா ஸ்டேட்டோட அப்ரூவல் தேவை. அதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப 28 ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அதுல 14 அட்லீஸ்ட் ஒரு half ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் 14 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டராவது என்ன பண்ணணும், இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். எவ்வளவு மெஜாரிட்டியோட அதை பாஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிற கான்செப்டோட அந்த பில்லை பாஸ் பண்ணிருக்கணும். இது உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். பாதி half ஆஃப் த ஸ்டேட் வந்து இதுக்கு ஓகே சொல்லணும். அப்ப 28 ஸ்டேட்ல 14 ஸ்டேட் அப்ரூவ் பண்ணணும் இந்த பில்லுக்கு. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா என்னன்னா, எவ்வளவு மெம்பர்ஸ் பிரசன்ட் ஆகி ஓட் பண்ணியிருக்காங்களோ அதுல பாதி ஓட் அவங்களுக்கு ஃபேவரா இருந்தா போதும்.
இப்ப எக்ஸாம்பிளுக்கு 100 மெம்பர் பிரசன்ட் ஆயிருக்காங்க. அதுல 80 பேர் தான் வோட் பண்றாங்க அப்படின்னா, அந்த 80 வோட் பண்ணாங்கல்ல, அதுல பாதி ஓட்டு அவங்களுக்கு தேவைப்படும். 41 வோட் அவங்களுக்கு ஆதரவா இருந்தா போதும். இந்த பில் அப்படிங்கிறது பாஸ் பண்ணிடும். அப்ப இதே மாதிரி தான் ஸ்டேட் ரிலேட்டடா ஒரு விஷயத்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த அவங்க திருத்தம் பண்றாங்க அப்படின்னா, 14 ஸ்டேட்ல அதாவது பாதி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரோட அப்ரூவலோட சிம்பிள் மெஜாரிட்டியோட அந்த பில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்து என்ன பண்றாங்க? பிரசிடென்ட்க்கு கொண்டு பண்ணுவாங்க. பிரசிடென்ட்க்கு இதுல ஒரே ஒரு உரிமை மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா அத வந்து என்ன பண்ணணும் அவரு? கிவ் அசென்ட். கட்டாயமா அதுக்கு ஒப்புதல் அப்படிங்கிறத தரணுமே தவிர, அத மறுக்கவோ இல்லனா திருப்பி அனுப்பவோ முடியாது. அப்ப இதுல பிரசிடென்ட்க்கு பெருசா இதுல பவர் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப பாராளுமன்றத்துல நிறைவேற்றிட்ட ஸ்டேட் அப்ரூவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அங்கேயும் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு போறாங்க. அவர் அத கண்டிப்பா ஒப்புதல் தரணுமே தவிர, அத மறுக்கவோ இல்ல திருத்தம் பண்ணவோ முடியாது. ஒன்ஸ் பிரசிடென்ட் அதுல சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும்? ஆஃபிஷியலா அத வந்து அமெண்ட் பண்ணிருவாங்க. அப்ப நம்ம நெறைய விஷயங்கள் பார்க்குறோம்ல. நெறைய சட்ட திருத்தம் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அது எல்லாமே இந்த ப்ரொசீஜர் மூலமா தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ, இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு பில்லுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல மணி பில் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டினரி பில்லோட கான்செப்ட்ட தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான், நீங்க அடுத்தடுத்த பில்ல உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து மணி பில்க்கும், ஆர்டினரி பில்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா இது 2 ப்ரொசீஜரையும் சேர்த்து தான் இங்க ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். அதுலயே ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கு. அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அடுத்து லாஸ்ட்டா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். 4 பில்லுக்குமான ப்ரொசீஜர் என்ன? எப்படி ஒரு பில் சட்டமா மாறுது, ஆக்ட்டா மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ யூனியன் லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிறது நமக்கு இதோட முடிஞ்சிருச்சு. 6 பார்ட்டையும் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பாலிட்டிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்னா இதுதான். இதுல இருந்து தான் நெறைய கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு. ஓகே. இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.